அடிச்சு கிளைமேக்ஸ் வராமல் அப்படியே அடிக்கிறது வரவே மாட்டேங்கிறான். ஆண்டியா கிளைமேக்ஸ் வர மாட்டேங்கிறான். கொஞ்சம் அதிகமாக கேட்டுட்டு கொஞ்சம் அதிகமாக கால்ச்சிட்டு அதிகமாக வாங்கிடுச்சு. ஆனா இந்த பக்கம் வந்துருங்க, ஒரே சைடு மேடம் ஒரு பக்கம் வந்து நிப்பாட்டி கிளாப் போட கையில் கொடுத்து பாருங்க. சைடு மேலே ஏறிது. ஆனால் யாருன்னா வாங்குற மாதிரி கொடுத்துருங்க, கொடுத்து வாங்க.
போதும் அவ்வளோதான் விட்டுருங்க. நீங்க தான் ஹீரோ என்ன படத்துக்கு ஸ்டேஜில் நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கீங்க. தான் பண்ணுறேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா 7 hours 420 minutesன்னு சொல்லி, பேனர் நேம் வந்து ஃப்ளாஷ்பேக் மீடியா. எல்லோரும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து ஷூட் வந்து ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரகுநாத்னு சொல்லிட்டு நண்பர் தான் பண்ணுறாரு. டிஓபி வந்து தாமுன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. சம்திங் அவரே தான் வந்து எடிட்டிங்கும் பண்ணுறாரு. டான்ஸ் மாஸ்டர் வந்து அர்ச்சனா மேடம் பண்ணுறாங்க. அவர் அடுத்த டெக்னீஷியன்ஸ் நான் செக் பண்ணிட்டேன். ப்ரொடியூசர் அண்டு டைரக்ஷன் ரெண்டுமே நான் தான் பண்ணுறேன். என்னோட அண்ணா தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஃபினான்சியராக வந்து வினோத் சார் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஃப்ளாஷ்பேக் மீடியாவோட முதல் படம் இன்றைக்கு பூஜையோடு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் 2 பேர், அஜித் குமார், வினோத் 2 பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் ஏகே அஜி. அவர் வந்து இளைஞர், பெங்களூரில் திரைப்பட கல்லூரியில் படித்தவர். ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டோனில் பிக்சரைஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா இந்த கதைக்களத்தை யாரும் டச் பண்ணலை. அவர் என்கிட்ட சொன்னார், நான் பப்ளிக்காக அதை சொல்ல முடியாது. ஒரு ரேசிங் கேலை பற்றியான ஒரு கதை. அந்த பொண்ணு எப்படி பைக் ரேசிங் பண்ணிகிட்டே இருக்கும், இடம் விட்டு இடம் போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு கதை. அதில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸை வச்சு திடுக்கிடும் திருப்பங்களோட ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அந்த கதைக்களத்தை அமைச்சிருக்காரு. அது கேட்ட உடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போல்லாம் இந்த பசங்க இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறாங்களே, நம்ம தான் ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு கதையை ஆரம்பிச்சு சொல்லிகிட்ருக்குறோம். ஒரு வித்தியாசமாக இருந்தது அவர் சொல்லும்போது. அப்புறம் அதில் தீபிகா அவர்கள் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நல்ல பொண்ணு, 2-3 படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரம் தான். ஒரு கதைக்களத்தை சொல்கிறப்போ அவருக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரத்தில் தான் அவங்க சிறப்பாக நடிக்கணும்னு வாழ்ந்தாங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் இங்கே ரகுநாத் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர் மற்றும் எடிட்டர் மற்றும் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இது இப்போல்லாம் வந்து நிறைய படங்களுக்கு பெருசாக பூஜையெல்லாம் போடுறதில்லை, நேரடியாக ஷூட்டிங் போயிடலாம். இது ஒரு புது டீம். இந்த டீமை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அழகாக இந்த படம் பெருசாக வர்றதுக்கு நம்ம எல்லோரும் வாழ்த்துவோம். மீண்டும் இந்த படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு நம்மெல்லாம் சந்திக்கலாம். என்ன தம்பி, அதுக்கப்புறம் வெற்றி விழாவில் சந்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அப்கமிங் யங்ஸ்டர்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணுறது தான் தமிழ் திரைப்பட உலக வரலாற்றில் முக்கியமான விஷயம். அதுதான். நானும் ஒரு நாள் புது டைரக்டராக தான் வந்தேன். ஃபஸ்ட்டு டைம் டைரக்டராக மேடையில் ஏறி ஒரு பூஜையில் வந்து பயந்து உட்காந்துருந்த ஒரு மாதிரி. இவரோட அளவுக்கு பயம் இல்லாமல் உட்காந்துருக்கிறார். அதனால் இப்படியே தைரியமாக இந்த படத்தை சிறப்பாக இயக்கி தயாரித்து வெளியிட எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஃப்ளாஷ்பேக் மீடியா தயாரிக்கும் 7 hours 420 minutes அந்த படத்தின் இயக்குனர் ஏகே அஜி. புது இயக்குனர். ஒரு புது கதைக்களத்தோட களம் இறங்கியிருக்காரு. இது ஒரு லேடிஸ் ஓரியன்ட் ஸ்டோரி. இது நம்ம கே பாக்கியராஜ் இயக்குன அந்த 7 நாட்கள், அது வந்து 7 நாட்களில் நடக்கிற கதை. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் மணிவன் சார் இயக்கிய 24 மணி நேரம்,
24 மணி நேரத்தில் நடக்கிற கதை அது, அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இது 7 hours 7 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு கதை இது. அந்த வரிசையில் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த கதையின் கரு அப்படின்னா சமீபத்தில் நிறைய விஷயம் கேள்விப்படும். பெண்கள் பலாத்காரம், பெண்கள் கற்பழிப்பு, இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, ஓடுற ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணிக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலில் ஒரு மாணவியை அங்கேயே ஒரு கூட்டு பலாத்காரம். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சுங்கிற பேர் தான், மற்றதில் என்னென்னவோ. ஆனால் இது மட்டும் குறையலை. இந்த பெண்களோட பாலியல் பலாத்காரம் மட்டும் கூட்டிகிட்டே இருக்குது, தவிர அது குறைய காணும். என்ன காரணம்னு தெரியலை. சட்டம் காரணமாக தண்டனை பத்தாதா? ரெகுலர் பேப்பரை பார்த்தா இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது. கொள்ளையை விட அதோட குறைஞ்சிருக்கு. ஆனால் இது குறையலை. இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு படம், ஒரு பெண் பாலியலுக்கு எதிராக ஒரு படத்தை தான் ஒரு சமூக அக்கறையோட இந்த கதையை எடுத்து இயக்க போகிறாரு கே அஜய் அவர்கள். என்பது இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான படம். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். இந்த படம் வெற்றி அடைஞ்சு இயக்குனர் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் வரிசையில் வரணும். கதாநாயகி தீபிகா அவங்களும் ஒரு வெற்றிப்பட கதாநாயகியாக படம் வரணும். இந்த படம் ப்ரொடியூசர் வினோத்குமார், அஜித்குமார் இவர் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவங்க தொடர்ந்து இந்த படங்களை தயாரிக்க வேண்டும். சிறு தயாரிப்பாளர்களுடைய படங்கள் தான் சிறு டெக்னீஷியனுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குது. சின்ன தயாரிப்பு வரும்போது தான் சின்ன டெக்னீஷியன், அதாவது சின்ன கேமராமேன், சின்ன மேக்கப் மேன், சின்ன காஸ்டியூமரு, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புங்கிற சில நேரத்தில் வாழ்க்கையாக கிடைக்குது. அதில் இந்த சின்ன படங்கள்லாம் வெற்றி அடைய வேண்டும். மேலும் இருக்க சூழ்நிலை சினிமா தெரியும். ஒரு சிறிய படங்கள் சிலது நல்லா இருந்தால், கண்டென்ட் நல்லா இருந்தால் மவுத் டாக்லேயே வெளியே போய் நல்லா ஓடிடுது. நம்ம இன்றைக்கி மக்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே வெற்றி படம் ஆக்கிக்கிறாங்க. அதுக்கு மீடியாக்கள் தான் இன்றைக்கி ஒரு சிறிய படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இது நல்ல படம், தரமான படம் அப்படின்னு இன்றைக்கி தெரிவிக்கிறது மீடியாக்கள் தான். இன்றைய சிறிய படங்களுக்கு மிகப்பெரிய பக்கப்படம் மீடியாக்கள். நீங்கள் இந்த மாதிரி சிறிய படங்களை ஊக்குவிக்கணும். உங்களால் இன்றைக்கி சமீபத்தில் 2 வருஷத்தில் பெரிய நல்லா ஓடின எல்லா சின்ன படமுமே அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா பெரிய ஹீரோ ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்கு. பெரிய ஹீரோவுக்கெல்லாம் அவங்க ரசிகரில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கொடுத்துருவாங்க. ஆனால் சிறிய படங்களுக்கு ஓப்பனிங் ஒரு காரணமே மீடியாக்கள் தான். அதே நேரத்தில் சிறிய படமாக இருந்தாலும் அது நம்ம தரமாக மக்கள் பார்க்கும்படியாக பண்ணணும். அதே நேரத்தில் சமூக அக்கறையும் முக்கியம். படங்களில் எந்த வகையிலும் கலாச்சாரம் கெட்டுறாமல், நாகரிகத்தை கெடுத்துடாமல், நம்ம நாகரிகத்தை வளர்க்குற மாதிரியும் கலாச்சாரத்தை வளர்க்குற மாதிரியும் இருக்க கலாச்சாரத்தை கெடுத்துற மாதிரி எடுத்துக்கூடாது. அதுதான் மக்கள் இன்றைக்கெலாம் ரொம்ப அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த படம் பெண்களுக்கு ஒரு ஆதரவான படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த டீமுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு நன்றி. வணக்கம். நீ சிறு படம் தான் திரையுலகத்தை இப்போ காப்பாற்றிருக்கு, மீடியாவையும் காப்பாற்றிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், நீ அதிக லெவலில் நீங்கள் படம் பூஜை போகிறதே சின்ன படங்கள் தான். தம்பி அஜித்து சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக ஜெயிப்பார். காரணம் என்ன, ஒரு பூஜையே பிரசாத் லேப்பில் அது இதில் போட்டுக்கார், திரையிலே போட்டு வச்சு பூஜை போட்டுக்காரனால இந்த படம் வெற்றி அடையும் கண்டிப்பாக. காரணம் என்ன உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ பூஜையே போகிற பேசும்போது பூஜை யாருமே போகிறதே கிடையாது. இப்போ யாரும் பெரிய லெவலில் உள்ளவொடனே அப்படியே ஆஃபீஸில் போட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரையும் பார்க்க வச்சு இன்றைக்கி ஒரு 7 hours 420 அப்படின்னு போட்டு இன்றைக்கி உங்கள் மத்தியில் பூஜை போட்டுக்காரு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்னன்னு கேட்டால் தைரியம் தான், தன்னம்பிக்கை தான். எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிச்சலாங்கிறது தான். என்றைக்கு நம்ம முடிவெடுக்கிறோமோ ஜெயிச்சிருவோம், நம்ம என்றைக்கு யோசிக்கிறோமோ தோற்றுருவோம். அது மைண்டில் வச்சுங்க. கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும். ஏன்னு கேட்டால் 420ன்னா உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டுன்னு சத்யராஜ் படம், சிவாஜி 2 பேரும் நடித்த படம், மிகப்பெரிய ஹிட்டு. சத்யராஜ் தோட்டில் இருக்கும்போது ஒரு மாறி வருஷம் போல 420 உடனே போலீஸ்காரெல்லாம் உசாரம். அதுமாதிரி 420ங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதே பிரசாத்தில் இதே ஆடியன்ஸில் நாங்கள் இதே டீம் சந்திக்கணும். எல்லோரும் நன்றி, வணக்கம். நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். சிறு படம் பட்சத்தில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஜெயிச்சுட்டே வரலாம். அது தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு காலமும் நாங்கள் யோசிக்க மாட்டோம். சிறு முதலீட்டுனால நாங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
தெரியும் எல்லாருக்கும். அதனால் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி சவுண்டாக பேசுவோம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இது மெயினாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டனால முதல்ல நான் கிராப் பண்ணிட்டேன் இந்த சான்ஸை. நெக்ஸ்ட் இது சொல்கிறதுக்கு பெருசாக இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. முடித்த உடனே ஆடியோ லான்ச்சில் நான் சீக்கிரமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லா மீடியா பீப்புளுக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லோரும் வந்திருக்கீங்க. இதே அக்செப்டன்ஸோட மூவி முடிகிற வரைக்கும் எல்லாருமே இருக்கணுன்றது என்னோட விஷ். ஸோ ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் மட்டும்தான் எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகும். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு கனெக்ட் வித் ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். டைரக்டர் அஜய் அவருடைய லைன் ஒரு வித்தியாசமான இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான லைன். நிறைய பேர் இப்போ பைக்ஸ் எடுத்து ட்ரிப்ஸ் போயிட்டே இருக்காங்க. பார்த்துருப்போம் நிறையா ஹிமாலயஸ் வரைக்குலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போயிட்டுருக்காங்க. அதை பற்றின ஒரு நிறையா அது வந்து நிறையா பாய்ஸஸ் தான் போயிட்டுருக்காங்க. ஒரு கேர்ள்ஸ் போனால் அவங்க என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அது மாதிரி தான் அந்த லைனு இப்போ இருக்க ட்ரெண்டிங் லைனாக இருக்குது. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன் எங்களுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. சின்ன படங்கிறதுனால நீங்கள் எதுவும் பெருசாக இருக்குமா அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு நல்ல லைனு, மக்கள் பிடிக்கிற மாதிரி லைனாக இருக்கும். நீங்கள் மீடியாக்கள் எல்லோரும் சேர்ந்து இதை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோடைய சாங்ஸ் வந்து 3 சாங்கு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் பண்ணுறேன். 3 சாங்ஸுமே சூப்பராக வந்துட்டுருக்கு. கம்போசிங் முடிச்சிட்டோம். ரெக்கார்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மிக விரைவில் அதுக்கான சாங்ஸோடைய செட்டப்ஸோடு உங்களை நாங்கள் ரொம்ப மீட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. கான்செப்ட் எடுக்கிறாரு. யங் டேலண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் வந்து வேறு யாராவது எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்ல ஒரு முயற்சி. நீங்கள் ப்ளஸ் தான் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இப்போ வந்து 7 ஹவர்ஸ்னாவே 420 நிமிஷங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் தனித்தனியாக போடுறீங்க. 420 மென்ஷன் பண்ணுறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அந்த 7 ஹவர்ஸில் நடக்கிறதுக்குன்னு தனி டைட்டில் இருக்குது. அந்த 420ன்றது வந்து அந்த ரேபரி பண்ணுற டீமோட ஒரு கேங் நேம். அதை ரிவீல் பண்ணுவீங்களா? ரிவீல். இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு தனியாக சோலோவாக வந்து ஒரு பைக் ஒரு நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இதில் என்ன வித்தியாசம் காட்டுறீங்க? ஆக்சுவலாக சோலோ ட்ராவல் பண்ணுற பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ இருக்குது சார். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் செக்யூரிட்டாக கூட்டின்னு போகிறாங்க அவங்கள. வெளியே சொல்லக்கூடாது. சரி, ஓகே சார். இப்போ வந்து ஒரு பெண்ணை கதாநாயகியை முன்னிறுத்த காரணம் என்ன சார் இந்த படத்தில்? ஏன்னா நிறைய ஹீரோ இருக்காங்க, ஏன் உமன் சப்ஜெக்ட் கொண்டு எடுத்துருக்கீங்க? ரியல் ஸ்டோரின்றதுனால தான் ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறார். இது எப்போ வந்து உண்மை சம்பவம் தெரிஞ்சுக்குவாங்க சார்? 2015 2004. சரிங்க சார். இப்போ வந்து இவங்களுக்கு என்ன சேஃப்டி கொடுக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, சாரி பெண்களுக்கு என்ன சேஃப்டியாக இருந்தால் உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பீங்க, ரிவீல் பண்ண வேணான்றீங்க. ஆனால் உங்களோட மைண்ட் தாட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சேஃப்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? போல்டாக இருக்கணும். போல்டாக இருந்தாலும் போதும். எல்லாருமே போல்டாக தான் இருக்காங்க இப்போ லேடிஸ்லாம். மூவியில் நிறைய சீன்ஸ் வச்சுருக்கேன், பட் ஆனால் இப்போ சொல்ல முடியாது. சாங்ஸ் எத்தனை வச்சுருக்கீங்க? 3 சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. இப்போ ஹீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கேமராமேன் அங்கெல்லாம் வந்து நிறைய க்ளவுட்லாம் டக்கு டக்குன்னு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க? என்ன டேட்டு? இல்லை, ஆக்சுவலாக வந்து அது எல்லாமே செட்டு போட்டு தான் பிளான் போயிடுச்சு. எங்கே போகிற மாதிரி ஷூட்டுக்கலாம்? ஊட்டி, கோத்தகிரி, கொடைக்கானல், ராமேஸ்வரம். சார், நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து தண்டனைகள் வந்து குறைவாக பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்க முதலமைச்சர் வந்து தண்டனைகள் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, இப்போ தண்டனை அதிகமாகிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். இப்போ ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் மாநில பலாத்காரம் பண்ணால் 3 ஆசிரியர்கள் பண்ணால் உடனே அவங்க வந்து ரோட்டில் அந்த ஆசிரியரோட இதே சான்றிதழ் ரத்து பண்ணுங்கிறது நல்ல விஷயம். அது பத்தாதுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டா இடமாற்றம், இடைக்கால நீக்கம், இதெல்லாம் வந்து பத்தாது. அது தவிர உணரணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்டனை வந்து நம்ம செஞ்ச தவிர உணர்றதுக்கு தான் தண்டனை. இன்றைக்கி அந்த இடமாற்றங்கிறது இங்கே வாங்க சம்பளத்தை இன்னொரு இடத்துக்கு வாங்க போகிறாப்புல, இதில் என்ன உணர முடியும்? இடைக்கால நீக்கங்கிறது அதெல்லாம் பெரிய ஒரு தண்டனை இல்லை, உணர மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒருத்தர் கொடுக்குற தண்டனை வந்து அந்த எண்ணத்தில் இருக்காங்களே யார், இதே மாதிரி குறுக்கி இருப்பாங்களே, புறம்போக்கெலாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு பயம் வரணும்.
ஒரு பெண்ணை தொட்டா இந்த மாதிரி தண்டனை வரும். அவங்க வந்து மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு மனநோயாளி தான் சொல்றாங்க. அம்மாவை பார்த்தோ பெண்களை பார்த்தோ குழந்தைகளை பார்த்தோ அவங்க வந்து இன்னொரு பெண்ணு மேலே ஆசைப்படுறாங்கன்னா அவங்க மனநோயாளி தான் சொல்றாங்க. மனநோயாளிங்கிறது வேற. நான் சொல்றேன் மனநோயாளி ரேப் பண்ண மாட்டாங்க. மனநோயாளி பொண்ணு மேல ஆசை வந்து ரேப் பண்ண மாட்டாங்க. கொலை பண்ணுவாங்களே. கொலை பண்ணலாம், கீறலாம், கடிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஒரு சைக்கிளில் ட்ரெயினில் ஒரு தள்ளி விட்டு சைக்கிள் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு அது கொலை பண்ணுவாங்க, மற்ற பண்ணாங்க. ரேப் பண்ணுறதுக்கு மனநோயாளிக்கு நம்ம வந்து நம்மளே அப்போ சப்போர்ட் பண்ணோம். ஒரு பொண்ணை ரேப் பண்ணவன்ட்ட போய் அவங்க மனநோயாளி சொன்னால் அப்போ என்னன்னா நாளைக்கு எவனாவது ரேப் பண்ணிட்டு நான் மனநோயாளி சொன்னால் விட்டுருவீங்களா நீங்கள்? இப்போ இதில் மனநோயாளியா பல்கலைக்கழகத்தில் ஒரு ரேப் பண்ணானே மனநோயாளியா? இல்லை அப்படிதான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆர்ட் ஆஃப் சிட்டி ஈஸியாக அங்கே போய் பொண்ணை விரட்டிட்டு போகிறாங்க, அவங்க மனநோயாளியா? இப்படி எல்லோரும் மனநோய் விட்டால் அப்போ என்னென்ன இந்த மாதிரி சப்பை கட்டு இந்த மாதிரி முட்டு கொடுக்கறது தான் இந்த தவறோட வீரியம் நமக்கு தெரியாமல் போயிடும். கற்பிடிச்சா என்ன சில வெளிநாட்டில் இருக்குது, துபாயிலாம் இருக்குது. நீங்கள் மற்றதுங்க கொலை, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் விட்டுங்க. ஒரு பெண்ணை தொட்டானா அவனுக்கு கொடுக்குற தண்டனை அந்த எண்ணெய் உள்ள எல்லாருக்கும் பெரிய பயத்தை உண்டாகும். இனிமேல் தவறு குறையிற மாதிரி இருக்கணும். இவ்வளோ எத்தனை தண்டனை கொடுத்துருக்கான், எத்தனை சிறை தண்டனை கொடுத்துருக்கான், குறையுதா? ஏன் குறையல? தண்டனை சரியில்லை, தண்டனை பத்தலை. அப்போ அது ஒரு தண்டனை வேற மாதிரி இருக்கணும். ஆசிரியர் நடு ரோட்டில் விட்டு சுட்டு அது வீடியோ எடுத்து இதே மாதிரி சேனல் இருக்குல்ல, இது எல்லாம் பண்ண தமிழகத்தில் சாத்தியமாகலை. நான் சொல்கிறேன் வந்து நான் எங்கள் ஒரு குடிமகனாக எங்களோட ஒரு ஒரு ஆசைன்னு சொல்லலாம். இல்லையா இந்த பெண்ணை தொட்டவனாக இருக்கட்டும், கொலை பண்ண யாராவது சரி ஜெயிலில் இருக்காங்கல்ல, நம்ம என்ன ஒரே ஒரு என்ன சொன்னோம் சார், நம்ம செய்தியாக பார்க்குறோம். இப்போ அண்ணன் பழகமாக இருக்கட்டும், ட்ரெயினில் தள்ளி விட்ட விஷயமாக இருக்கட்டும், இது 6 மாதம் கழிச்சு மறந்துடும். இப்போ பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. இப்போ அதில் குற்றம் சாட்டப்பட்டவங்க, தப்பு பண்ணவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க நமக்கு தெரியுமா? அவன் ஜெயிலில் இருக்கானா இல்லை வெளியில் இருக்கான்னு தெரியுமா? அந்த நிகழ்ச்சி அந்த செய்தி மட்டும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு தெரியல. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? ஜெயிலில் இருந்தால் இந்த மீடியாக்கெலாம் உள்ளே அனுப்பணும், ஜெயிலில் அனுப்பணும். ஒரு பெண்ணை கற்பழிச்சவன் ஜெயிலில் இப்போ என்ன தண்டனை அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதை இதே இந்த எல்லா மீடியா உள்ளே அனுப்பி அதை ஷூட் பண்ணி மக்கள் போட்டு காட்டணும். நீங்கள் கொல்ல வேணாம் சார், அது துபாய் மாதிரி சாத்தியமாகாது, கரெக்டு. ஆனால் ஒரு பெண்ணை கற்பழிச்சவன் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு ஒரு 2 மாதத்தோட பொள்ளாச்சியில் செஞ்சவன் இப்படி இருக்கான், பல்கலைக்கழகத்துக்குள்ளே செஞ்சவன் இங்கே இருக்கான். ஆனால் எங்களுக்கு என்ன இருக்கானா இருக்க தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பேசுறீங்க, ஓகே சார், உங்களோட ஆதுகத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இதே சினிமா ஃபீல்டில் இருக்கிற பெண்களும் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சைடில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. ஒன்றே ஒன்றா சார், பெண்ணுன்னா நடிகைனா ஒன்று, கலெக்டர்னா ஒன்று, ஆசிரியர்னா ஒன்று, மாணவினா ஒன்று, அப்படிலாம் இல்லை சார். பெண்ணுனா பெண்ணு தான் சார். அதில் நடிகை வேறு, மாணவி வேறு. எங்கே தப்பு நடந்தாலும் என்ன தண்டனையோ அதை கொடுத்தாடும். என்னென்னா இங்கே ஒரு நடிகைக்கு ஒன்றுங்கும் போது அது இங்கே பெருசாக பேசப்படுது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது சாதாரண ஒரு பொண்ணுங்கும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகைக்கு ஒன்றுனா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சராசரி ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அதே முக்கியத்துவத்தை மீடியாக்கள் கொடுக்கணும், கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். நம்ம வந்து இப்போ இங்கே வந்துச்சு, இப்போ வந்துச்சு, அதுக்குன்னு குழு போட்டிருக்காங்க. பெண்கள் வந்து இங்கேயும் நிறைய பெண்கள் வந்து அதுவும் நடிப்புக்கு உள்ளே வரவங்களாம் யார் பாதுகாப்பு? நடிகை சங்கம் தான் பாதுகாப்பு, டேரக்டர் தான் பாதுகாப்பு, எல்லாம் இத்தனை சங்கங்கள் இருக்குது, இந்த சங்கங்கள் தான் பாதுகாப்பு. அப்போ ஒரு பொண்ணு கூட எல்லா சங்கம் ஒற்றுமையாக இல்லை. ஒரு பொண்ணுக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு டைரக்டரோ, ஒரு இயக்குனரோ, ஒரு தயாரிப்பாளரோ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டார் அப்படின்னா டோட்டல் இண்டஸ்ட்ரிட்டே அவங்க தூக்கிக்கிறீங்க சார். அது வந்து கன்ஃபார்ம்னா, ஏன்னா சரி வீண் பழியும் போட்டு அதுக்கு விசாரணை ஒரு குழு வைக்கணும். கன்ஃபார்ம்னா யாரும் தூக்கி சினிமாவை தூக்கி வெளியே போட்டுரும் சார். இப்போ வந்து பெண்களும் ஆடைகளை குறைக்கணும் சார். பெண்களும் ஆடைகளை வந்து பெண்களும் ஆடை வந்து நல்லபடியாக போடணும். அந்த சத்யராஜ் பண்ணலாம், செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிறிய அந்த மாதிரி சேலை உடுத்துங்க, பாவடை போடுங்க. எல்லாம் அரைக்குறை நீங்களும் காமிச்சிங்கன்னா பெண்கள் மீது சில தவறுகள் இருக்குல்ல. நீங்கள் போகும்போது அப்பா அம்மாவோட போகும்போது எப்படி போகணும், வெளியில் போகும்போது எப்படி போகணும், அது பெண்கள் அதை உணரணும். எல்லாமே ஆண்கள் சொன்னால் பெண்களும் அந்த உணர்வு ஒருத்தர் கெடுக்க வர ஒரு தவறு வருதுன்னா நம்மளும் அதுக்கு ஒரு ஒழுக்கமாக இருக்கணுங்க. நம்மளும் ஒரு இடத்துக்கு போகணுங்க, தெளிவாக இருக்கணும். இந்த சார் சொன்னார், எந்த துறை எந்த நாட்டில் தவறு நடக்கல, எந்த மாநிலத்தில் நாட்டில் இருக்கல, உலகம் முழுக்க தவறு நடக்காது சார். அது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ யூடியூப் தட்டினா எதை தட்டினாலும் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி யூடியூப் வரதில்லை. என்ன தட்டினா எல்லாம் பெரியசுனா எல்லாம் வரும். அப்படிங்கும்போது பெண்களும் ஆண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதுமாரி அவங்களும் இருந்துக்கணும். இப்போ ஒரு மரபாக இருந்தால் தான்
ஆண்கள் போக மாட்டான். அது பார்த்தா குடும்ப பொண்ணு வாடா போலங்க. எப்படியே வந்தபோது ஒருத்தன் குடியில் போதையில் கஞ்சா அபியில் செய்கிறானா அவனை வெட்டலாம் குத்தலாம் சார் சொல்ல மாதிரி அப்பயே வெட்டி நடுரோட போடலாம், கேஸ் இருக்காது. அதனால் பெண்களும் அவங்களுடைய உடைகளை கரெக்டாக இருந்தால் தவறுகள் குறைய வாய்ப்பு நிறையா இருக்கிறது நான் கேட்டுக்கிறேன். சரிங்க சார், நீங்கள் நிறைய சின்ன படங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, எதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரே ஒரு படம் தான் பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த வாரம் 10 படம் ரிலீஸ் ஆகுது. சரிங்களா, இப்போ பெரிய படம் வரதுனால அந்த பெரிய படமும் சரியா போகலன்னு சொல்லிட்டு மவுத் டாக்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வீக் வந்து 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ சின்ன படங்கள் அப்பவே நசுக்கப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இப்போது நம்ம வந்து சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வர இருக்காங்க சார். அப்போ இன்னொன்று நம்ம தேட்டருக்காரங்க சின்ன படத்துக்கு தேட்டருக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுறோம். அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. சின்ன படங்களுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா அவங்க தர மாட்டேங்கிறாங்க. சின்ன படங்கள் வரும்போது சின்னதுக்கு 5 பேர் 6 உள்ள இருக்காங்க. இது பயந்துட்டு தேட்டரு தர மாட்டேங்கிறாங்க. இது வந்து டோட்டலாக தயாரிப்பாளர்களும் சரி, பெப்சியும் சரி, எல்லா சங்கம் நடிகர் சங்கம் சரி, எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி சினிமாவை காப்பாற்றுறதுக்கு தான் பேசணும். இன்றைக்கி சங்கத்துக்குள்ளேயே போட்டிக்கு சங்கத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா ஒரு தீர்வு வராது. இன்றைக்கி சினிமாவே ஓட்ட விழுந்து படகு மாதிரி தான், அது மூழ்கிற நிலைமையில் இருக்குது. அது மூழ்காக காப்பாற்றுறதுக்கு என்னென்னா நமக்குள்ளே ஒற்றுமை வேணும். தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, மற்ற இயக்குனர் சங்கம், எடிட்டர் சங்கம், இயக்குனர் நடிகர் சங்கம் எல்லாம் கூடி பேசி ஆராயணும். ஏன் தேட்டருக்குள்ளே மக்கள் வர மாட்டேங்கிறாங்க? இது ஒரு கொஸ்டின் தான். சிறிய படங்களுக்கு முன்ன மாதிரி ஏன் மக்கள் தேட்டருக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க? அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதெல்லாம் பேசி எல்லாம் பேசி ஒரு தீர்வு கொண்டு டிக்கெட் பிரச்சனையா, இல்லை கேண்டீன் பிரச்சனையா, இல்லை கார் பார்க்கிங் பிரச்சனையா, என்ன பிரச்சனை இல்லை, பெரிய நடிகர்களுக்கு பெரிய டிக்கெட்டு அமௌண்ட் கொடுத்து போகிறதுக்கு பிரச்சனை இல்லை. சின்ன படங்களுக்கு அதே வேலை, அஜித் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் கொடுக்க அதே டிக்கெட் விலையை நீங்கள் சின்ன புதுமுகத்துக்கும் கொடுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. இது நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். அப்போ சிறிய படங்களுக்கு டிக்கெட் கட்டணத்தை குறைக்கணுமா, அதுக்கான தேட்டர்கள் உருவாகணுமா? புரட்சி ஜெயலலிதா இருக்கும்போது அம்மா திரையரங்கம்னு நிறைய உருவாக்க நினச்சாங்க, திட்டம் போட்டாங்க. அது மாதிரி திரையரங்கம் வச்சுன்னா ஒன்றே ஒன்று தான் சார். எப்படின்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ரஜினி, கமல்லாம் அது அப்படி அடி எடுத்து வந்த அந்த காலகட்டத்தில் தேட்ரு அப்படிங்கிறது, திரையரங்கம் அப்படிங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் தான் இருந்துச்சு. அன்றைக்கி தேட்ரு ஃபுல்லாக ரிச்சாக்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, விவசாயி, ரோட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்க தான் தேட்டருக்குள்ளே வந்து படம் பார்க்க வந்தாங்க. அன்றைக்கி பெரும் பணக்காரங்க, லட்சாதிபதிலாம் தேட்டருக்கு வர மாட்டாங்க. அது தேட்டருக்கு படம் பார்க்குறது அவங்க கௌரவம் நினைப்பாங்க, கௌரவ குறைச்சி நினைப்பாங்க. அப்போ சினிமா தேட்டருங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் இருந்த சினிமா தேட்டரு இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி அடித்தள மக்களுக்கு தேட்டருக்கு வர முடியல. இன்றைக்கி மால் தேட்டர் பூரா இன்றைக்கி பணக்காரருக்கு தேட்டராக போச்சு, உள்ட்டா மாறி போச்சு. அவங்க காரில் வர்றாங்க, இறங்குறாங்க, அழகாக அவங்க கேண்டீனுக்கு அமௌண்ட்லாம் அவங்க பெரிய விஷயம் இல்லை, அவங்க ஃபேமிலியோடு பாட்டு போகிறாங்க. ஆனால் சாதாரண கூலிக்காரன் என்ன பண்ணுறான், வர முடியல. அப்போ எம்ஜிஆர், சிவாஜி காலத்தில் ஏழை மக்களுக்குன்னு இருந்த இந்த திரையரங்கம் இன்றைக்கி பணக்காரருக்குன்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஏழை மக்கள் பார்க்குறதுக்கு வழி இல்லை. அதனால தான் சிறிய படங்களுக்கு கூட்டம் கம்மியாயிடுச்சு. அப்போ அவங்க வரவழைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நிறைய பேசணும். ஒன்றே ஒன்று, இந்த சூழலில் திரையுலகில் கருத்து வேறுபாடுகள் சங்கங்களும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒற்றுமையாகும். தயாரிப்பாளர் 4 சங்கம் இருக்குது, எல்லாம் தயாரிப்பாடு தான், படம் எடுக்கிறவங்க தான். 9 சங்கம் இருக்குது, இவருக்கு ஒரு சங்கம், அது ஒன்று. இது என்ன, இது எல்லாமே இணைச்சிடும் சார். ஒருத்தர் காப்பாற்றணும் போது கொஞ்சம் தள்ளிட்டு விழுந்துட்டான், 4 பேர் கை நிட்டாத்தான் காப்பாற்றணும் போது, அப்போ நீ பெரிய நான் பெரிய போகக்கூடாது. அப்போ 4 பேர் கை கொடுத்து தூக்கணும். அந்த சினிமா இருக்குது. இன்றைக்கி தயாரிப்பாளரும் எல்லா சங்கங்களும், அது இன்னொன்று பெப்சி வந்து உழைப்பாளர்களோட சங்கம், அது அவங்களுக்கு இன்றைக்கி வாழ்வாரம் பாதிக்குது. இதில் வந்து ஈகோலம் பார்க்காம இந்த நேரத்தில் தான் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைஞ்சு சினிமாவை காப்பாற்றுறதுக்கான யோசனையும் ஆலோசனையும் எல்லாத்தையும் பண்ணுற நேரம் இந்த காலகட்டம். இந்த நேரத்தில் தயவுசெய்து கருத்து வேறுபாடு சங்கங்களும் இருக்கக்கூடாது.